அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அருமையான ஒரு தலைப்பில் இன்றைக்கு நமது பாடங்களை படிக்க போகின்றோம். போன வாரம் பார்க்கும் பொழுது நான் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தோம், வடகிழக்கு மாநிலங்களை பற்றி. அதே இதில் வடகிழக்கு மாநிலங்களில் அரசியல் கட்சிகள், அங்கு உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த மாணாக்கர்களுடைய இயக்கம் பற்றி இன்று நம்ம பார்ப்போம். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டினாலே நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன அப்படின்னா, சரி எல்லாரும் கேட்பாங்க, உலகத்திலேயே இது வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்க முத ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் ஒரு 18th செஞ்சுரி, இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 18th செஞ்சுரியில் ரஃப்லி அபவுட் 1792, அதாவது அமெரிக்காவில் அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 1776 அப்போ அந்த டைம்ல தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அடுத்த கேள்வி என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, எதுக்காண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும், அது உண்மையாகவே தேவையா, அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன அப்படிலாம் நிறைய இருக்கின்றது. நம்ம இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். அப்போ வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி? Political party is a group of people come together for a common good. ஒரு பொதுவான நன்மைகளுக்காக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அல்லது அதற்கு விருப்பப்பட்ட மக்கள் இப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து, அதை மக்களிடத்தில் அவங்களுடைய ஐடியாலஜியை பரப்பி அதன் மூலமாக அவர்கள் ஒரு அதிகாரத்தை பெறுகிறார்கள். அந்த அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற ஒரு அப்ப இங்க பார்க்கும் பொழுது, அது ஏன் இடையில ஏன் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே அப்பயே குரூப் ஆஃப் பீப்புள் தே கேம் டுகெதர் ஃபார் அ காமன் ப்ரொடெக்ஷன், and common good, they enjoyed certain common goods. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது ஏன் அவசியமா அப்படின்னு பார்க்கும்போது, this is a reaction to monarchy and aristocracy. So the installation of a political party and the prevalence the prevalence of the political party came especially for a reaction to the liberal reaction to the monarchy and aristocracy. அதாவது முடியாட்சியை எதிர்த்து லிபரலிசம், தாராளமயம், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இதெல்லாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு இதுல இருந்து வரப்போகும்போது தான் சரி, இவங்க போயிட்டாங்கன்னா, மன்னராட்சி போயிடுச்சுன்னா எப்படி ஒரு நாட்டை ஆளணும் அப்படிங்க போகும்போது தான் அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய அவுட்கம் அதுதான் இந்த பர்த் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேயா? ஸோ அப்போ ஒன்ஸ் யூ அவுட்ஸ்டட் அரிஸ்டோக்ரஸி அண்ட் மொனார்கி, மன்னராட்சியையும் மற்ற குழு ஆட்சிகளையும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா, who is going to rule the country and who is to serve the people அப்படிங்க போகும்போது, then it comes here. It's not again a single person or something. It is a larger followers in a party. They decide. Okay, yeah. So அப்ப it's very clear what is a political party. அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு காமன் குட்டுக்காண்டி, ஓகேயா, கலெக்டிவ் குட். ஓகே, ஸோ ஒரு பொது நன்மைக்காக இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், கொள்கைகளை வகுத்து அவர்களுக்கு தேவையானதை நேர்மையாகவும் சட்டத்திற்கு உள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு வந்தது. ஸோ இது ஒரு அருமையான ஒரு பிரேக், ஓகேயா, ஃப்ரம் மொனார்கி அண்ட் அரிஸ்டோக்ரஸி.
சரி. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி? இந்த அரசியல் கட்சிகள்ல என்னென்ன கூறுகள் தேவை? இப்ப நம்ம முன்னாடி பார்த்திருப்போம்ல, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்? ஒரு ஸ்டேட், இப்ப ஒரு ஸ்டேட்டுங்கிறோம், ஒரு நாடுங்கிறோம், அது கண்ட்ரிங்கிறோம் இல்லையா? அப்ப கண்ட்ரி வருவதற்கு அதற்கு கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உங்களுக்கே தெரியும். யூ நீட் டு ஹேவ் அ போலதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன தேவை, மிக முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹேவ் அ லீடர். ஒரு தலைவன் இருக்கணும். தென் தலைவன் இருந்தால் தொண்டர்கள் இருப்பார்கள். தொண்டர்கள், அதாவது தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது மட்டும் கிடையாது, யூ நீட் டு ஹாவ் அ ஃபாலோவர்ஸ், மக்கள் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். மக்களுக்கு மக்கள் வைக்கணும், இவங்க நல்லது செய்வாங்க, இந்த ஆட்சி வந்து இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா முக்கியமான தேவையான பிரச்சனைகளையும் ஒரு நாட்டையும் நன்றாக வழி நடத்தி செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்ப இந்த காம்பனன்ஸும் பார்த்தாச்சு. அப்ப 3 காம்பனன்ட் வேணும். தலைவன் வேண்டும், ஒரு பார்ட்டி இருந்துச்சுன்னா தலைவன் வேணும், தலைவன் இருந்தா தொண்டர்கள் இருப்பார்கள், அதற்கு மற்ற மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வாட் த திங் இஸ். வெரி சிம்பிள். சரி, டு வி நீட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி? அதான், எஸ் அஃப்கோர்ஸ் வி நீட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. நம்மளுக்கு ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரிஸ்டோக்ரஸில இருந்தும் மனார்கில இருந்தும் வெளியே வந்து ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்கும் பொழுது கண்டிப்பாக அது லிபரல் டெமோக்ரஸி, அது சோசியல் டெமோக்ரஸி, எந்த ஒரு இதுக்குள்ளயாவது காம்பனன்ட்ல வந்துடும். அப்ப அத இதுன்றதுக்கு வந்து வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அண்ட் நாட் ஓன்லி ஃபார் தட், அதுக்கு மட்டும் இல்லாம இது வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு ஃப்ரேம் பாலிசிஸ், ஃப்ரேம் programs, schemes for the people. So அதனால it is sine qua non for any democratic led government. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டினாலே அது வந்து என்ன அப்படின்னா டெமோக்ரஸி அங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, நீங்க கேட்கலாம், டெமோக்ரஸி இருக்குன்னா நிறைய நாடுகள்ல டெமோக்ரஸி இல்லையே. மேபி சோஷியல், இந்த டெமோக்ரஸி கேன் பி டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லைக் லிபரல் டெமோக்ரஸி அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி. தாராளமய மக்களாட்சி, தென் பொது உடைமை மக்களாட்சி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. சோஷியல் டெமோக்ரஸி, சமூக மக்களாட்சி அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு வெரி கிளியரா நல்லா தெரியுது, பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குனாலே அங்கே டெமோக்ரஸி இருக்கு. அந்த டெமோக்ரஸிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த டெமோக்ரஸியை வழி நடத்துறதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓகேயா இருக்க வேண்டும். ஸோ வாட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டூ? அதான் as I told you earlier, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். வி கேனாட் லிமிட் இட் டு ஒன் ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இவங்களுடைய வேலைகளே அதான் சொன்ன மாதிரி கொள்கைகளை வகுக்கிறது. கொள்கைகள் எப்போ வகுக்கப்படும்? ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஒரு சொசைட்டில, ஒரு ஒரு நாட்டுல வந்து மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அப்ப மல்டிபிள் ப்ராப்ளம் வந்து லைக் அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம்ஸ், லைக் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம், தென் எம்பவர்மெண்ட், effort to bring empowerment for the disadvantaged groups, marginalized sections. நம்ம பார்த்தோமா இல்லையா, ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம போன கிளாஸ்ல வந்து அது போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பார்த்தோம். அப்ப அது போலதான். ஸோ அப்ப when party comes they have a lot of things to do. Okay,
ரைட். அதுக்கு அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு நம்ம பார்க்கும் பொழுது தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர் தேர் அண்ட் பார்ட்டி சிஸ்டம் ஆல்சோ இஸ் தேர். இப்போ லாட் ஆஃப் அதர் பார்ட்டிஸுங்கும் போது நம்மளுக்கே தெரியும் இந்தியாவில் வந்து எவ்வளோ பார்ட்டிஸ் இருக்கு. இதை டைப்பாக நம்ம பிரிக்க போகும்போது எப்படி பிரிக்கலாம்னா லெஃப்டிஸ்ட் பார்ட்டி, ரைட்டிஸ்ட் பார்ட்டி, சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, இதுலேயே ஃபார் ரைட் ஃபார் லெஃப்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. லெஃப்டிஸ்ட் பார்ட்டி அப்படிங்க போகும்போது ஜென்ரலா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இடதுசாரி கட்சிகள் என்று வந்து விடுவார்கள். வலதுசாரி கட்சிகள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு நாட்டில் வந்து மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்கன்னா அந்த மெஜாரிட்டி தான் ஆளணும், மைனாரிட்டி இருக்கக்கூடாது, அதாவது ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வைத்துக் கொள்பவர்கள். ஸோ இந்த சித்தாந்தம், ஸோ யூ ஷுட் டூ anything for the state. There is nothing beyond the state. There is nothing outside the state. So everything is inside the state. அப்படின்னா அர்த்தம், நாடுதான், நாட்டுக்கு மேல எதுவும் கிடையாது, நாட்டை விட்டு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ரைட்டிஸ்ட் மென்டாலிட்டி. சென்ட்ரிஸ்ட் வந்து ஹியர் யூ ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள் லைக் லிபரலிசம், ஃபாலோவர்ஸ் ஆஃப் லிபரலிசம், இவங்கெல்லாம் வந்து சென்ட்ரிஸ்ட்ல வருவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஸ்டேட்டை வந்து ஒரு வகையில எதிர்க்கிறாங்க, லெப்டிஸ்டும் அவங்க எதிர்க்கிறாங்க. பட் இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்ட்ரிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட்டினுடைய ரோல் வந்து லிமிட் ஆக்கிக்கணும். அதாவது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் the function of the state is to law and order, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுக்கு தான். So the state should promote the individual liberty, the state should promote individual freedom அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ இந்த சென்ட்ரிஸ்ட்ல வர்றாங்க. அவங்க லெப்டிஸ்டும் கிடையாது, ரைட்டிஸ்டும் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு தி எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் த டைம், அதாவது அந்தந்த டைமுக்கு தேவையான டைம்ல அவங்க லைட்டா லெஃப்ட்லையும் ஒதுங்கலாம், தேவையான டைம்ல லைட்டா ரைட்லையும் ஒதுங்கலாம். அதனாலதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் சென்டர், லெஃப்ட் சென்டர் அப்படிம்பாங்க. இதுல வந்து ஃபார் ரைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் நேசிசம், ஃபாசிசம், யூனோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிகள் இப்போ உலகத்துல வந்து இப்ப நிறைய நாடுகள்ல வந்து ஃபார் ரைட்டிஸ்ட் மென்டாலிட்டி உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஐடியாலஜி வச்சிருந்த பார்ட்டி, ரைட்டிஸ்ட் மென்டாலிட்டி உள்ள லீடர்ஸ் தான் வந்து நிறைய நாடுகள்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ நம்ம பார்ட்டிஸ்ன்னு பார்த்துக்கிட்டாலே, சும்மா ஒரு சாதாரணமாக வந்து ஒரு பார்ட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஓ இது ஒரு பார்ட்டி அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதுன்னு இவங்களுடைய ஐடியாலஜி என்ன, இந்த ஐடியாலஜியில் இவங்க வலதுசாரியா, இடதுசாரியா, இல்லை சென்ட்ரிஸ்டான்னு நம்ம பார்ப்பது. அஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், நம்ம வந்து ஒரு அரசியல் அறிவியல் மாணவனாக நாம் அனைவரும் இருக்கும், நானும் மாணவன் தான். ஸோ இருக்கும் பொழுது இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன என்றால், கட்சிகள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாடுகள்லையும். அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கும். இந்த கட்சிகளை வகைப்படுத்தி நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க என்ன ஐடியாலஜி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, ஃபார் லெஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவோயிசம் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் லெஃப்டா இருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க சரி, அதற்கு அடுத்தது வந்து நான் பார்ட்டியை நான் ஆரம்பிக்கலாமா? எஸ், எவ்ரிபடி ஹேஸ் காட் த ரைட் டு ஸ்டார்ட் அ பார்ட்டி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டி அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கலெக்டிவ் குட்டுக்காண்டி மக்களை ஒன்று சேர்த்து ஃபாலோவர்ஸோட ஒரு தலைவனோட அங்கு ஆட்சி அமைக்கப்படுகிறது. சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் ஒன்று இருக்கு, அந்த இந்த ஸ்லைட்ல இல்லை. பட் அந்த பார்ட்டி சிஸ்டம்னா ஒன் பார்ட்டி சிஸ்டம், டூ பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் இது பார்ட்டி, ஒரு இது பார்ட்டி இருக்கு, தென் அது வந்து இட் இஸ் ஃபவுண்டட் ஆன் தி பெட்ராக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில ஒரு கட்சி இருக்கின்றது அப்படின்னாலே வந்து அங்க வந்து ஒரு சாய்ஸ் இருக்கணும்ல. அப்ப இங்க ஒன் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கனாலே அது எப்படி இருக்கும்
அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து உண்மையாகவே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் சைனா, கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒன் பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே, சைனா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்க வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதே போலதான் சோவியத் யூனியன் முன்னாடி இருந்தது, எஸ்ட்வைல் சோவியத் யூனியன். இப்ப ரஷ்யா இருக்குல்ல, இந்த ரஷ்யாவுக்கு முன்னாடி இருந்தது வந்து சோவியத் யூனியன் இருந்தது, யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக். ஓகேயா, யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது. அங்கேயும் ஒரு ஒன் பார்ட்டி தான் இருந்துச்சு. ஓகேயா, ஸோ அப்போ ஒன் பார்ட்டி சிஸ்டம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் லெட் ரூல்ஸ்ல, கம்யூனிஸ்ட் லெட் கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் லெட் ஸ்டேட்ல தான் இந்த ஒன் பார்ட்டி சிஸ்டம் இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ பார்ட்டி சிஸ்டம் வந்து மோஸ்ட் ப்ரெவலண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, அண்ட் பிரிட்டன்ல, அதாவது தோ தெர் ஆர் அதர் பார்ட்டிஸ், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, 2 பார்ட்டி தான் இருக்கணும் அப்படின்னு. It won't have a value. It did not have a value. In future also, people from America and even in England, they regard that two-party system is more enough. Proliferation of a lot of parties will create a lot of confusion, instability. அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இந்த டூ பார்ட்டி சிஸ்டத்தை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஈவன் தெர் ஆர் பார்ட்டிஸ் ஆர் தேர், ஈவன் லெஃப்ட் பார்ட்டிஸ் இன் 60s 70s எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அமெரிக்காலேயே. ஆனா மக்கள் வந்து 2 பார்ட்டி சிஸ்டத்துல தான் அவங்க அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி அண்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூ நோ தட், நீங்க படிச்சிருப்பீங்க மற்ற இது படிக்க போகும் பொழுது. ஸோ அப்ப இங்க இந்த பார்ட்டிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக அவசியம். ஒரு மக்களாட்சி தத்துவம் வந்து இருக்கணும், அது அந்த நீரோட்டத்திலேயே இருக்கணும், அது வந்து வறண்டு விடக்கூடாது. அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி வாழ்வதற்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்க வேண்டும். So with this kind of introductions on political parties, we move on to political parties in northeast states. நம்ம போன இதுல படிச்சோம்ல, போன இதுல, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவில் வந்து ஈவன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வந்து அது ஒரு வகையாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாகவே இருந்து வந்து கொண்டிருந்தது. ஆனா கேட்கலாம், அங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துச்சா, மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சா? எஸ், அஃப்கோர்ஸ் இட் வாஸ் தேர், பட் நாட் லைக் அதர் places in India, like in northern, southern and central parts of India. வடக்குலையும் தெற்குலையும், then what is that, western places-லையும், மிடில் இதுலையும் இருந்த மாதிரி இல்லை. இப்பொழுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஒரு லைஃபுக்கு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் 1872 1872 ஆண்டு அஸ்ஸாம்ங்கிற ஒரு பகுதி, அதில் இந்த மேகாலயா, மிசோரம், இந்த இருக்கிற எல்லா பகுதியையும் உள்ளடக்கியது தான் அஸ்ஸாமா வச்சுருந்தாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க, அவங்களுடைய ஒரு கன்வீனியன்ஸ்காண்டி. ஸோ அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாடி அந்த அஸ்ஸாம்ல இருந்து நிறைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. தென் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மணிப்பூர் அண்ட் மிசோரம், இதெல்லாம் வந்து ஒரு இதாக இருந்தது. அதுவும் வந்து இந்தியாவோட அதுவும் ஒரு மாநிலமாக ஆக்கப்பட்டது. ஓகே, தென் லைக் யூனியன் டெரிட்டரியா இருந்த அருணாச்சல் பிரதேஷ் மாநிலமாக ஆக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம படித்தோம். அதனால let us not get into that stories again. So our focus is on political parties and its elections and students movements in northeast states. So அப்ப நம்ம இங்க பார்க்கும் பொழுது, according to the Election Commission of India, an independent body, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, there are நிறைய unregistered parties
and registered unrecognized parties are there. Okay. அப்ப இங்க பார்க்கும் பொழுது roughly around there are 20 regional parties are there அப்படிங்கிறாங்க இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட். மொத்த நான் சொன்ன மாதிரி முன்னாடியே 8 ஸ்டேட் இருக்கு. அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து 3 ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. அசாம்ல 4 இருக்கு. மெகாலயால 3, மிசோரம்ல 3, மணிப்பூர்ல 2, நாகாலாந்துல 2. இதெல்லாம் ஆக்டிவா இருக்கிற பார்ட்டிஸ். சிக்கிம்ல 2, திரிபுரால 2. இவங்கெல்லாம் ஆக்டிவ். இந்த எலெக்ஷன் வந்த டைம்ல மட்டும் வந்து பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இல்லை. இவங்க எப்பொழுதும் ஏன்னா பார்ட்டிங்கிறது வந்து இஸ் 24/7 யூனோ. ஏன்னா வந்து இட் இஸ் அ லைஃப் லைன் ஆஃப் பீப்புள்ஸ் what is that motives and interests they உள்வாங்கி அதை எடுத்துக்கொண்டு ஒரு சட்டத்தை இயற்றுவது அப்படிதான் இங்கு நடந்துட்டு. ஸோ அப்ப வந்து இந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்ப இங்க பார்க்கும் பொழுது மொத்தம் நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல we have parties are there. Some 8 national parties in national what is that in northeast states. 20 ஸ்டேட் பார்ட்டிஸ் அல்லது ரீஜனல் பார்ட்டி. நீங்க கேட்கலாம் என்னது நேஷனல் பார்ட்டிக்கும் ரீஜனல் பார்ட்டிக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்டேட்ல இருந்து வெவ்வேறு ஸ்டேட்லையும் அதே கட்சி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்பிஸ் வச்சுக்கணும். ஒரு 4% ஆஃப் த ஓட் யூ ஹேவ் டு செக்யூர் ஃப்ரம் ஃபார் த ரெகக்னிஷன் ஆஃப் நேஷனல் பார்ட்டி. அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டேட்லையும் நீங்க வந்து எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் யூ நீட் டு ஹேவ். ஸோ அப்போ அங்கன்னு பார்க்கும் பொழுது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் அ நேஷனல் பார்ட்டி. பாரதிய ஜனதா பார்ட்டி இப்போ அந்த ரூலிங் கவர்மெண்ட். ஓகே, so this is a national party. Communist Party of India, okay, so it's another national party. Communist Party of India, Marxist. இப்போ நீங்க again நீங்க கேட்கலாம், நீங்க ரைஸ் பண்ணலாம். நம்ம வந்து நீங்க ரைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க முடியாது. பட் ஐ ரியலி கன்ஸ்ட்ரூ அண்ட் ஐ ஜஸ்ட் விஷுவலைஸ் தட் some students might ask, என்ன சார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ரெண்டும் ஒன்று தானே, இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். First and foremost, I tell you, political party has got an ideology. Okay, சித்தாந்தத்தோட தான் சித்தாந்தம் இருக்க வேண்டும். என்ன சித்தாந்தம் அப்படிங்க போகும்போது தான் இந்த லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் சென்ட்ரிஸ்ட்னு சொன்னோமா இல்லையா, அதை பேஸ் பண்ணி மேஜரா பேஸ் பண்ணி இருக்கும். அப்புறம் இவங்களுடைய அதர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மார்க்சிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன. இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் வேரியன்ட்ஸ். ஓகே இருக்கும். அதனாலதான் ஜோடுங்கிறவர் வந்து இந்த சோசியலிசத்தை பத்தி சொல்லும் பொழுது, இந்த சோசியலிசம் இஸ் லைக் அ ஹேட். ஓகேயா, ஒரு தொப்பி மாதிரி. அது யாரு அணிஞ்சாலும் இட் வில் ஃபிட் அப்படிம்பாங்க. ஓகேயா, அது வந்து சோசியலிசம். மார்க்சிசம் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட். அது இது பண்ணணும்னா அது வார்டுக்கு நிறைய ஓடிட்டே இருக்கும். பட் ஷார்ட்டா நான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஃபாலோஸ் த ஐடியாலஜி ஆஃப் சோவியத் யூனியன், எஸ்வைட் சோவியத் யூனியன். அப்ப சோவியத் யூனியன்ல லீடர்ஸ் இருக்கும்போது லெனின், ஸ்டாலின். ஓகே, இந்த குருஷேவ் தான் என்ன பண்றாருன்னா, இந்த அதாவது கொஞ்சம் மாத்துறாரு. ஓகே, என்ன மாத்துறாரு அப்படின்னா, இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அனிஹிலியேஷன் ஆஃப் கேபிட்டலிசம் ஓகே அப்படி இருந்தது. ஆனா குருஷேவ் வந்த பின்னாடி எங்க சோவியத் யூனியன்ல லீடரா 1960s 60 எக்ஸாக்டா நம்ம இது பண்ணணும்னா 62ல இருந்து அவர் இது பண்றாரு. 64ல வந்து
பயங்கர டென்ஷன் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் சோவியத் யூனியன். டென்ஷன், கோல்டு வார் நடந்துகிட்டு இருக்க டைம்ல அப்பதான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒய் நாட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மார்க்சியன் ஐடியாலஜி, ஓகேயா, மார்க்சிசம் அல்லது லெனினிசம், மார்க்சிசம் லெனினிசம் இருக்கலாம் அப்படிங்கிற. அப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னா அவங்க எதை ஃபாலோ பண்றாங்கன்னா, மார்க்சிசம் லெனினிசத்தினுடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றாங்க. மார்க்சிசத்தையும் லெனினிசத்தையும் சேர்த்து உள்ளது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்னாலே இவங்க சைனாவுடைய ஐடியாலஜியா ஃபாலோ பண்றாங்க. அப்ப இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, சைனீஸ் ஐடியாலஜி என்ன, லைக் சைனீஸ் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தட் அக்கார்டிங், அதாவது இப்ப வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அவங்களுடைய இது வந்து என்னன்னா, குருஷேவ் வந்து டீஸ்டாலினைசேஷன் அவர் இது பண்ணாரு. அதாவது ஸ்டாலின் கொண்டு வந்து இதை பூரா குறைச்சு அதை பூரா வந்து எடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, மார்க்சிஸ்டினுடைய டெனன்ஸ், இந்த டீச்சிங்ஸையும் கொஞ்சம் குறைச்சு அவரு கொண்டு வந்தாரு. அது வந்து இருக்கக்கூடாது, கேபிட்டலிஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த இதுலயே 1962 வார் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வரும் பொழுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ மார்க்சிஸ்ட் வந்து ஒரு சில இவங்க வந்து இந்தியா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சைனா வந்து சரி அப்படின்னு அப்படிங்கிற ஒரு இது வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்தது. அப்புறம் கவர்மெண்ட் கூட சிபிஐ மார்க்சிஸ்ட்ல உள்ளவங்களை நிறைய பேர் வந்து அவங்க இது பண்ணாங்க, ஓகே, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. பட் நவ் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். ஓகே, இப்போ உள்ள ஒரு இது வந்து வேற மாதிரியா கொஞ்சம் இருக்கிறது. ஸோ ஆக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஓகே, அப்புறம் ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதி இப்போ உள்ளவங்க, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவர், நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஓகே, ஸோ இத்தனை 8 இதுவும் வந்து நார்த் ஈஸ்ட்ல நேஷனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ், ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டிஸ். இவங்க ரீஜனுக்குள்ளேயே, ஸ்டேட் பார்ட்டினா இப்போ ரீஜனுக்குள்ளேயே இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரீஜனல் பார்ட்டி அப்படின்னா ஸ்டேட், அதாவது டிஎம்கே, ஓகே. அண்ட் ஸோ இன்னொரு ஸ்டேட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானாலேயோ அல்லது கேரளாவிலையோ அல்லது கர்நாடகாவிலையோ இந்த டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே இருந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வாங்குது அப்படின்னா ஒரு 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 இதுல இருந்து ஒரு ஸ்டேட்டை விட்டு தாண்டி இன்னொரு ஸ்டேட்ல நம்ம அப்படியே கால் எடுத்து வைத்து மக்களுடைய ஒரு ஆதரவு அங்கே இருக்கும் பொழுது then it becomes state party, you know. So though we have DMK வந்து near about 39 seats அந்த அலைன்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாலும் தற்சமயம் அது வந்து இட்ஸ் நாட் அ நேஷனல் பார்ட்டி, ஓகேயா, because it does not have it did not secured this much of percentage vote in other states also. That's very important. Seri, what let's get back to the evolution of party system in Northeast India. So நான் முன்னாடியே சொன்னேன், பார்ட்டி சிஸ்டம் போது ஒன் பார்ட்டி சிஸ்டம், டூ பார்ட்டி சிஸ்டம், பை பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். இந்தியாவில் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம், ஓகேயா. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒன் பார்ட்டி சிஸ்டம் வந்து சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்ல இருக்கும் அல்லது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சைனா, ஓகே. இப்பயுமே சைனாவில் வந்து ஒரே தான். அந்த பார்ட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்க, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கட்டும் அல்லது சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இவங்ககிட்ட வந்து இவங்க எல்லாரையுமே மெம்பராக எடுக்க மாட்டாங்க, ஓகேயா. அவங்க குறிப்பிட்ட மெம்பரை தான் எடுப்பாங்க. அவங்க சொல்றவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டியில் மெம்பராக இருக்கிறவங்க தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் டு ஒன், வெரி மச் டைட்லி பேக்ட் அண்ட் கம்பார்ட்மெண்டலைஸ்டு ஒன். இது உள் நுழையிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப, அதாவது அதில் தீவிரமாக இருக்கிறவங்க, அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருவங்கள தான் பார்ட்டிலே சேர்த்துக்குவாங்க, ஓகே, ரைட். ஆனால் மல்டி பார்ட்டி சிஸ்டத்தில் அப்படி இல்லை. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அது எடுப்பதும் எடுக்காததும் இல்லை, ஆனால் அதில் ஃபாலோவர்ஸ், ஓகே. லெட்ஸ் கோ பேக்.
ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நார்த் ஈஸ்டியாவில் வந்து ஒரு 3 phases 3 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி. ஓகே. ரெண்டாவது தென் 1940, அதாவது 47ல இருந்து 70ஸ்ல எப்படி இருந்தது. ஓகே. ஸோ அதற்கு அடுத்து தேர்ட் ஃபேஸ் வந்து 70ஸ்ல இருந்து தற்சமயம் வரைக்கும் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அங்கே பார்க்கும் பொழுது நார்த் ஈஸ்டை நம்ம முன்னாடியே நல்லா தெளிவாக பார்த்தோம். என்ன ப்ராப்ளங்கள், அங்கே என்ன ஏது, அவங்களுடைய ட்ரைபல் என்ன அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம்ல. வடகிழக்கு இந்தியாவில் அங்கே உள்ள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பியூர்லி based on regional issue. Okay, and we can easily categorize that political parties that are state parties or ethnic regional parties. இன அடிப்படையிலையும், ஓகேயா, இவர் மத சார்ந்த அடிப்படையிலையும், ஓகே, அங்கு உள்ள அதை இருக்கின்றன அந்த கட்சிகள். சரி, இண்டிபெண்டன்ஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஃபேஸில் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ஸாமில் தான் வந்து எமர்ஜ் ஆச்சு. தட் இஸ் நேச்சுரலி ஸோ, இயற்கையாகவே. ஏன்னா வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னாலே காலோனியலிஸ்ட் கவர்மெண்ட், தட் இஸ் பிரிட்டிஷ் ராஜ்யம் இருந்தது. பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் வந்து அஸ்ஸாம்ங்கிற ஒரு பகுதி தான் அங்கே இருந்தது. அதனால அந்த அஸ்ஸாமில் நேச்சுரலி 1930ஸ்ல ஒரு இது வந்தது. ஓகே, காங்கிரஸ் இந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மணிப்பூர் அண்ட் திரிபுரா. ஸோ அந்த காங்கிரஸுங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி இந்தியாவில் 1885ல் வந்து வந்தது. வாட் இஸ் தட் பார்ட்டி? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1940ஸ்ல இருந்து 70s. பை த டைம் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ், நான் போனதில் கூட நம்ம படித்தோம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலையும் இங்கேருந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து பரோய் கமிட்டி மூலமாகவும் மற்ற இன்டலெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் பெற்று அங்கே வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸினுடைய சட்டங்களை வகுக்கும் பொழுது அதில் அவங்க ஆராய்ந்தார்கள். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 40ஸ்ல இருந்து 70ஸ்ல வந்து காங்கிரஸ் வந்து இட் வாஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க த்ரூ அவுட் இந்தியா, உங்களுக்கு தெரியும். ஓகேயா. ஸோ அதே நேச்சுரலி இன் நார்த் ஈஸ்ட் ஆல்சோ அவங்க தான் இதாக இருந்தாங்க. பட் வாட் ஹேப்பன்? ஓகே, there are lot of challenges they faced. நிறைய சவால்களை அவர்கள் வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரே பார்ட்டி throughout India is a very vast country and India is multi-culture, multi-religious, multilingual, multi-ethnic. அப்ப ஒரே பார்ட்டி ஒரே கட்டளையின் கீழ் ஒரு கட்சி வந்து இவ்வளவு ஏரியாக்களை வந்து அவங்க வந்து அட்மினிஸ்டர் பண்ணி கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போகணும் பார்த்தீங்களா. அப்போ அவங்க இதில் நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. ஏன்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய இஷ்யூஸ் டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக வந்து ஒரு கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது, அண்ட் தேர் இஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆஸ் லைக் இன் எனி அதர் ஸ்டேட்ஸ். And also for best example, you can have Tamil Nadu also. Okay, அப்போ தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 1960s, the late 60s, 69, in fact 67 எலெக்ஷனில் வந்து வர்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி இங்கே வந்து வின் பண்ணுது, காங்கிரஸை தோற்கடிக்குது. Isn't it? As like that, அப்படியே ஒரு prevalent. So automatically the same situations started in every states. So அவங்க நிறைய challenges, ஏன்னா vast area, vast problem, lot of ethnic problem, lot of legal problem. இது எல்லாம் வரப்போம் பொழுது அங்கங்க மக்கள் வந்து ஒன்று கூடி தனித்தனி ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. That's what the politics. அதான் முன்னாடியே சொன்னோம். What is politics?
Politics has got a lot of different meanings and definitions. அது முக்கியமான ஒன்று struggle to attain power. அதிகாரத்தை பெற வேண்டும். அதிகாரத்தை பெற்ற பின்னாடி தான் அவர்கள் பாலிசி உருவாக்கி எதுவும் செய்ய முடியும். அப்ப அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு பார்ட்டி ரொம்ப முக்கியம். அப்ப பார்ட்டி அதனாலதான் ஈவேரா பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை இயக்கமாக இருந்ததை கட்சியாக மாற்ற விரும்பவில்லை அவர். ஆனா அண்ணா அவர்கள் கட்சியாக மாத்தினா தான் இங்க உள்ள பிட்ஃபால்ஸ் ஈவில்ஸ் எல்லாம் மாத்த முடியும்னு நினைச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தது. ஸோ அப்ப மூமெண்ட்டுக்கும் பார்ட்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு இயக்கம். ஸோ அந்த இயக்கம் இட் கேன் பிளே a beautiful role in conscientizing people, in bringing them and mobilizing them to ask for the things that they need. ஆனா அதை செயல்படுத்தணும் அப்படின்னா பவர் வேணும். பவருக்கு கட்சி ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பித்து நல்ல கொள்கைகள், நல்ல சித்தாந்தத்தை வைத்திருந்தால் தான் மக்கள் மத்தியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவை வைத்து என்ன பண்ணாங்க? ஆட்சியை பிடித்தார்கள். அப்ப என்ன இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இஷ்யூஸ் நிறைய இருக்கு ஒவ்வொரு ஏரியாலையும், ரீஜனல் பிராந்தியங்கள், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். அப்ப அந்தந்த இதுக்கு உரியது அதான் கீழ இருந்து தலைவர்கள் மேல வரும் பொழுது அங்கங்க என்ன பிரச்சனைகள் அப்படிங்க போகும்போது ஒன்று கூடும் பொழுது they try to influence. Another important thing in politics is influence. So they come together, they make an association, that movement is formed into political party, then they influence, and so these are all very beautiful. This political science, the politics is a very beautiful arena, beautiful subject domain to see. Okay, so அப்ப இங்க என்ன அப்படின்னா, the leaders of the hill districts founded all hill people's legislators conference, ஒரு மாநாடு நடத்துறாங்க. அனைத்து மலைவாழ் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஸோ they are ஒரு சிங்கிள் இதை கொண்டு வர்றாங்க. அசாமிஸ் லாங்குவேஜஸ் அஸ்ஸாம்ல கொண்டு வரணும். சிங்கிள் எப்படி 60s ஹிந்தியை கொண்டு வரணும். ஸோ அதுலதான் ஒரு பார்ட்டியே பயங்கரமா டிஎம்கே பயங்கர ஃபேமஸ் ஆகி தமிழ் இனம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது பார்த்தீங்களா. அதை வைத்து அந்த பெரிய இந்திய நேஷனல் காங்கிரஸையே அவங்க தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார்கள். அதுபோலதான் இங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஸ்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அஸ்ஸாமுக்குள்ள நிறைய இந்த எத்னிக் குரூப்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் உள்ளடக்கி வைத்திருந்ததுனால இங்க ஒரு லாங்குவேஜ் வர வேண்டாம் அப்படிங்கிற. ஸோ த கவர்மெண்ட், அஸ்ஸாம் கவர்மெண்ட் to introduce Assamese as a language of instruction in the academic industry, இதை பயங்கரமா எதிர்த்தாங்க. அப்படிதான் இயக்கம் they mobilized to people. So they came together. They discussed together. The decision was taken to oppose. So they formed. So forming a group is very important. So third phase நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, the proliferation of the state. Ethno-regional parties in every state. Proliferation of parties. So it is based on regional ஒரு அப்படியே மாறுது. ஸோ 2014 வரைக்கும் காங்கிரஸ் அவங்க யுனைடெட் பீப்புள்ஸ் அலையன்ஸ்னு ஒரு இதில் வச்சு அவங்க தான் டாமினண்டா இருந்தாங்க. ஏன்னா லோக்கல் பார்ட்டிஸையும் வச்சு நேஷனல் பார்ட்டிஸையும் வச்சு ஒரு இதாக இருந்தாங்க. அப்புறம் லேட்டர் ஆன் 2016 ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தென் என்டிஏ ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பார்ட்டிஸ் started coming based on the local issues.
அந்த லோக்கல் இஷ்யூஸை வச்சு மக்கள் மத்தியில் அவங்க பிரபலம் ஆகுறாங்க. அதன் மூலமா பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் வரும் பொழுது நேஷனல் பார்ட்டிஸோட கை கோர்த்துக்கிறாங்க. ஏன்னா இங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு. நம்ம அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ல பார்க்குறோம். அண்ட் ஃபெடரலிசம், we are having a federalism. But federalism, as I said earlier in my first class, federalism in character, unitary in federalism in structure, unitary in character. அமைப்பளவில் ஃபெடரல், பட் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சரத்துக்கள், அதனுடைய அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அதிக அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு இருப்பதனால் இங்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒற்று போகும் பொழுது அங்கு நிறைய டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ், டெவலப்மெண்டல் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ரீஜனலில் உள்ள பார்ட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரண்ட் லைக் யூபிஐ, லைக் என்டிஏ அப்படிங்கிற ஒரு இதை அதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஓகே, what are the characteristics of party system in Northeast? So they articulate issues related to ethnic and regional identity and development. இப்போ அவங்களுக்கு முக்கியமானது என்ன? பார்ட்டி சிஸ்டம்னாலே, பார்ட்டினாலே என்ன சொன்னேன்? பார்ட்டினா ஒரு கலெக்டிவ் குட். அப்ப நார்த் ஈஸ்டுக்கு என்ன கலெக்டிவ் குட் இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட், எத்னிக் ஐடென்டிட்டி இருக்கணும். அதை உடைக்க கூடாது. எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்க பாதுகாத்து அதுக்குள்ளேயே பயணிக்கணும். இதை வேற இன்னொரு வெளியிலிருந்து வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை உடைக்க கூடாது, சிதைக்க கூடாது, மறைத்து அது ஆட்டோமேட்டிக்கலா மறைந்து விடுன்ட்டு பயந்துட்டு தான் அவங்க எல்லாம் ஒண்ணு வர்றாங்க. ஓகே, தென் ரீஜனல், தட் இஸ் then they are asking for political autonomy. Okay, தன்னாட்சி, அரசியல் தன்னாட்சி. நாங்க அதாவது எங்கள்கிட்ட எங்களுடைய இதை, அதனாலதான் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் நம்ம பார்த்தோமா இல்லையா போனதுல, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒவ்வொரு இதுலையும் வந்து என்ன இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னு சொல்லி அது ஸ்ட்ரைட்டா கவர்னர் ரூல்ஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு வந்து நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், ஈவன் ஜுடிஷியரி பவர்ஸ், ஈவன் தேர் ஆர் வில்லேஜ் கோர்ட்ஸ் ஆர் தேர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், which it has got the district council has got power to make laws for these institutions. ஸோ அப்போ இன்னொன்று அதுக்கு அடுத்தது வந்து என்ன, அவங்க இந்த பார்ட்டி சிஸ்டம் இன் நார்த் ஈஸ்ட் எஸ்பெஷலி கிரேட்டர் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ். பிகாஸ் நார்த் ஈஸ்ட்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த ரிசோர்சஸ் வந்து அக்சஸ் பண்ற அளவுக்கு அவங்களோட வேற யாரோ வந்து அதை எடுத்துட்டு போறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃபைனரி, அதாவது அங்கே ஆயில் வெல்த் அஸ்ஸாம்ல நிறையா இருக்கு. அந்த ஆயில் எடுத்து ரிஃபைன் பண்றதுக்கு வந்து கல்கட்டாவில் இது பண்றதா இருந்தது. அப்புறம் மாணவர்கள்லாம் நிறைய போராடி அந்த ரெஃபைனரியை வந்து அஸ்ஸாம்லேயே வைக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணி அப்போ அதை கொண்டு வந்தாங்க அஸ்ஸாம்ல. ஸோ அது வந்து எங்கே போகல, வெஸ்ட் பெங்கால் போகல. ஸோ லைக் திஸ் கிரேட்டர் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ், ரெகக்னிஷன் ஆஃப் தேர் டிஸ்டிங்க்ட் கல்ச்சுரல் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி. ஸோ அவங்களுடைய கலாச்சார, மொழி, இதனுடைய அடையாளத்தை அது ஆதரிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது. அதே போல இந்த டிஸ்கிரிமினேட்டரி பாலிடிக்ஸ் ஆஃப் த சென்டர், கல்ச்சுரல் ஸ்பெசிபிசிட்டிஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து லைக் யூனோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு அதான் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருது பார்த்தீங்களா, அப்படி வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது. அவங்க நார்த் ஈஸ்ட், அவங்க பின்தங்கியவங்க அங்கே எப்படியுமே வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு டைம்லாம் நான் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது, லைக் ஜேஎன்யூல படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் அங்கே படிப்பாங்க. எங்கள் ஹாஸ்டல்லையும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் ஜென்ரலாக அவங்க பேசி போகும்போது நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போகிறோம் அப்படிம்பாங்க. நான் இப்போ இந்தியாவுக்கு வர்றேன் அப்படின்னு. அவங்க இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய இதில் வந்து அந்த அளவுக்கு. அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தே ஆர் கெட்டிங் அமல்கமேட்டட்.
வேஸ்ட் சேஞ்சஸ் ஆர் தேர். இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்துட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் பிரதர்ஸ் எத்தனை பேர் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, சவுத் இந்தியாவில் இருக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தா நான் டெல்லியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து they are getting spread everywhere in India. It's a very good sign that they are getting in the mainstream of national politics, not only regional state politics. இதுதான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சரை அதாவது ப்ரிசர்வ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து என்ன அப்படின்னா the path has to be created. வழிகளை வந்து உருவாக்க வேண்டும். அவங்க வந்து வெளியில வரணும், இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகணும் அப்படிங்கிற ஒரு இது வருப்பும் பொழுது they understand India much better than India. ஸோ அப்போ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகக்னிஷன் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜஸ். என்னென்ன ரீஜனல் லாங்குவேஜஸை வந்து அரசு வந்து மத்திய அரசு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுக்கு ஒரு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஓகேயா, நேஷ்னல் லாங்குவேஜஸ்குள்ளே கொண்டு வரணும். ஸோ மீடியம் இன் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ், மைக்ரேஷன் ஃப்ரம் அதர் ரீஜன்ஸ் அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஓகேயா, வெளி இடங்களிலிருந்து வர்றவங்க, பக்கத்து நாடுகள், ஓகேயா, அங்கிருந்து வர்றவங்கள என்ன அப்படின்னா அவங்கள தடுக்கணும், அதற்கு ஏற்பாடு பண்ணணும். அரசாங்கம் அது முயற்சி எடுத்து மற்ற இடங்கள்ல இருந்து வந்து எங்க இடத்த வந்து கிரவுட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா கலாச்சார சீரழிவுகள் வரும் அப்படிங்கிற ஒரு இதுல அதுக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இது பண்ணாங்க. அந்த மூமெண்ட்ஸ் நம்ம படிக்க போகும்போது அது நம்மளுக்கு தெரியும். ஓகேயா, ஸோ அப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய இன்சர்ஜென்சிஸ், தனிநாடு கேட்ட ஒரு இதெல்லாம், நாகா, போடோலேண்டு, நாகாலா அப்படிலாம் நீங்கள் நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து எவ்வளோ குறைஞ்சிருச்சு. ஓகேயா, ஏன்னா now they understand that without India it is very difficult for their basic existence. ஏன்னா இருக்கிற நீங்கள் சுற்றி எடுத்து பார்த்தாலே வந்து India is a democratic country and the policies, programs for the northeastern states are well appreciated by international community. Okay, so அப்போ இப்போ வந்து அவங்க மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியுங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் உண்டு. ஓகேயா, இன்சர்ஜென்சி வேற, பார்ட்டினா என்ன அப்படின்னா existing in a democracy, trying to get the development through incremental means. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பார்ட்டிஸ் அசாமில் பார்க்கும்போது அசாம் கன பரிஷத் ஒரு ஃபேமஸான ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட், அவங்கெல்லாம் வந்து ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அதுக்கு அடுத்து ஒரு பார்ட்டியாக கொண்டு வந்து இவன் ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ போடோலேண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், ரஜோதால், யுனைடெட் பீப்புள்ஸ் பார்ட்டி, லிபரல். அப்போ அசாமில் ஒரு 4 பார்ட்டி முன்னாடி பார்த்தோம். அதே போல் அருணாச்சல் பிரதேசில் ஒரு 3 பார்ட்டி. ஸோ பாரதிய ஜனதா இஸ் அ நேஷனல் பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் அ நேஷனல் பார்ட்டி. ஸோ ஜனதா தள் யுனைடெட் அண்ட் பீப்புள்ஸ் பார்ட்டியா அருணாச்சல். ஓகே, ஸோ தென் மிசோரமில் வந்து இஸ் பார்ட்டிஸ். அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பார்ட்டி கைண்ட் ஆஃப் 2 பார்ட்டி, 2 நேஷனல் ஃப்ரண்ட். த மிசோ நேஷனல் ஃப்ரண்ட், Mizo Pradesh Congress Committee, that is Indian National. Other regional parties are there like Ephraim Israel National Convention அப்படின்னா மிசோல இருக்கு. மெகாலயாவில் ஹில் ஸ்டேட் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு இருக்கு, UDP யுனைடெட் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு இருக்கு. அதே போல் மணிப்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்கி நேஷனல் அசம்பிளி அப்படின்னு ஒரு மணிப்பூர் பீப்புள்ஸ் பார்ட்டி, நாகா நேஷனல் பார்ட்டி மணிப்பூரில் உங்களுக்கு இருக்கு. திருப்பூரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரிபுரா மோத்தா பார்ட்டி, தென் இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் திரிபுரா அண்ட் த திரிணாமுல் காங்கிரஸ் அங்கு இருக்கிறது. ஸோ தென் நாகாலாண்ட் நம்ம பார்த்தா நாகா பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்.
Okay, Nationalist Democratic Progressive Party of Nifia and ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் அடுத்து நம்ம வருகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மூமெண்ட்ஸ்னா என்ன? சோஷியல் மூமெண்ட்ஸ் நம்ம படிச்சோமா இல்லையா? ஸோ சமூக இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு காமன் எகெயின் they come together, for a better result. ஓகே, அது போல தான் இங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் நீங்க எடுத்துக்கிட்டாலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படியே லைவா இருக்கும், லைவா இருக்கும். they come together, for the common good. அவங்களுடைய காமன் குட், கலெக்டிவ் குட் அப்படின்னாலே எத்னிக்கா இருக்கும். ஓகே, அண்ட் பேஸ்ட் ஆன் their regional issues are. So ethnic issues and regional issues and developmental issues. ஸோ இது எடுத்து இவங்க எல்லாரும் முன்னெடுத்து இவங்க வெற்றிகரமாக நிறைய இதை சாதித்திருக்கிறார்கள். அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இந்தியாவிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன அப்படின்னா அவங்க வெரி வெரி ஓக்கல், குரல் கொடுப்பதில் மன்னவர்கள். ஏன்னா அவங்க ஒரு போராட்டத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா டே அண்ட் நைட் அங்க இருந்து அதை சாதித்து காட்டிட்டு தான் அவங்க வெளியில வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதில் துடிப்பாகவும் அதுல ஒரு கொள்கை பிடிப்பாகவும் அங்கு அவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால நிறைய சேலஞ்சஸை, அதுதான் சொல்லுவாங்க, when challenges come stand firm. துணிவா நின்று அந்த சேலஞ்சஸை எதிர்க்கணும். சேலஞ்சஸை பார்த்து ஓடிடக்கூடாது. ஓடுனோம்னா அது நம்மளை விரட்டி கொண்டே கொண்டிருக்கும். அதனால ஆனா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி firm, they are very firm in their demands, they achieved. ஸோ அங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இந்தியாவிலே ஒரு எக்ஸாம்பிளா அவங்க இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் இருக்கு அஸ்ஸாம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஆல் அஸ்ஸாம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஆல் போடோ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், கர்பி ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், திமாசா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஆல் சச்சார் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். ஸோ இவங்க எல்லாம் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே சொன்னேன். அஸ்ஸாம்ங்கிறது it has got multiple ethnic groups. ஓகே, அங்க அந்த அஸ்ஸாம்ல இருந்தே ஒரு 3-4 ஸ்டேட் வெளியே வந்தது. நான் சொன்னேன் ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ். அவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் எத்னிக் குரூப்ஸ். ஸோ தே டிமாண்ட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஃப்ரம் அஸ்ஸாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் இருந்து இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் வெரி கிரேட். ஒரு பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு நான் கூறியது போல இந்த ரெஃபினரி இன் அசாம், செட்டிங் அப் ஆஃப் ரெஃபினரி. அசாம் இஸ் ரிசோர்ஸ் ரிச் ஸ்டேட். ஆயில் வெல்த் அங்கே நல்லா இருக்கு. இந்த ஆயிலை, க்ரூட் ஆயிலை எடுத்துட்டு போய் ரிஃபைன் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸா மாற்றி அனுப்புறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் வெஸ்ட் பெங்கால். accessibility, transportation, like வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்ட் இருக்கு, தென் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு, வெல் லைட் ரோட்ஸ் ஆர் தேர் கனெக்டட். ஆனால் நார்த் ஈஸ்ட்ல அவ்வளோ இல்லாததுனால என்னன்னா இதை எடுத்துட்டு அங்கே கொண்டு போய் அது மூலமா. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது எங்களுடைய ரிசோர்ஸ், அதனால இது இங்கேயே நீங்க ரிஃபைன் பண்றதுனால எங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எங்களுக்கு அதிகமான டெவலப்மெண்ட் இதன் மூலமாக வரும், நல்ல ரோடு வரும், நல்ல ஏர்போர்ட் வரும். ஆக இந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய யூனியன்னால, ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ்னால என்ன இங்கு வந்தது என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் மூலமாக வாழ்க்கை தரம், ஓகே, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாமே திஸ் இஸ் பியூர்லி தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ
த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் நிறைய போராட்டங்களை சந்தித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லாங்குவேஜ் இன்னும் ப்ராப்ளம் வரும் பொழுது ஒரே அசாமிஸை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல்லா அவங்க வந்து தே வாண்டட் டு இன்ஃபியூஸ். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்ப பேஸ்ட் ஆன் எத்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆரம்பிச்சது. அவங்க எங்கெங்க எங்களுடைய லாங்குவேஜையும் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், எங்களுடைய கலாச்சாரத்தையும் இது பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, லாங்குவேஜ் போயிடுச்சுன்னா உங்களுடைய கலாச்சாரமும் அழிந்து விடும். So language is very important for the protection of your culture. So without culture, I mean, see, when you lose your culture, you lose, every identity. So language is very important. So an anti-foreign national movement, வெளிநாடுகள்ல இருந்து கிராஸ் பார்டர்ல வந்து அல்லது வெளியில உள்ள ஸ்டேட்ல இருந்து வந்து இவங்க இடத்த, அதனாலதான் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல யாரும் உள்ள போக முடியாது. அந்த நாட்டுல இருக்கிற இடங்களை, அந்த ஸ்டேட்ல இருக்கிற மலைவாழ் இடங்களை வந்து யாரும் வாங்க முடியாது, பிளெயின்ல உள்ளவங்க. அப்படிப்பட்ட நிறைய இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் எத்னிக் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அண்ட் தே வேர் ஆஸ்கிங் ஃபார் அ பொலிட்டிக்கல் அட்டானமி விச் இட்ஸ் ஸ்டில் அவங்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த மோடஸ் ஆபரண்டிம்பாங்க. எப்படி இவங்கெல்லாம் இதை இது பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய செய்வாங்க, ஓகே, பேரணிகள் நடத்துவாங்க, பந்த் நடத்துவாங்க, ஈவன் சத்தியாகிரகம் மூலமாகவும் நிறைய போராட்டங்களை முன்னெடுப்பாங்க, பொருளாதார தடை இதெல்லாம் விதிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு இது. அதன் மூலமாகவே இந்த உங்களுடைய போராட்டத்தின் மூலமாக அசாம் அக்கார்டு, ஓகேயா, அசாம் அக்கார்டுனா அசாமினுடைய ஒத்துக்கொள்ளப்பட்ட பட்டயம், ஓகேயா, ஓகே, ஒப்பந்தம், அசாம் ஒப்பந்தம் என்று சொல்வார்கள். ஸோ அப்ப இந்த மூமெண்ட்லாம் வந்ததுனால நிறைய ஒப்பந்தங்கள் வந்தது, ஓகேயா. ஸோ அப்புறம் இந்த மூமெண்ட் இன் மேகாலயா இதே மாதிரி தான் வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய ஸ்டேட்ஸ் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாடி தனித்தனி ஸ்டேட்டா மாற என்ன பண்றாங்கன்னா நிறைய போராட்டங்களை பண்றாங்க. அப்ப இந்த போராட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு நீதி கிடைக்கின்றது, ரிசோர்ஸ் பாதுகாக்கப்படுகிறது, ஓகேயா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்கச்சக்கமாக அங்கு வருகிறது. அதன் மூலமாக அங்க உள்ள மலைவாழ் மக்கள் படிப்பு அறிவு அங்கு அதிகமாக வருகிறது. ஆக இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது, ஓகேயா. அது போலதான் they were protesting for the inner line permit in மேகாலயா. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க இதுக்குள்ளே போக முடியும், எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் போக முடியாது. அதே போல பவர் ஜென்ரேஷன், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் போனதுக்கெல்லாம் அவங்க இது பண்றாங்க. ஸோ அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா, the modus operandi of the movement is blockade, ஓகேயா. ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ஃப்யூ அப்படின்னு அதாவது இது கொண்டு வந்துருவாங்க, ஒரு பந்த் உருவாக்குவாங்க, தடையை உருவாக்குவாங்க. அங்க எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஜென்ரலா கர்ஃப்யூ ப்ரொமல்கேட் பண்றது கவர்மெண்ட் தான். இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாலே மக்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கடையை திறக்க மாட்டாங்க, பஸ் ஓடாது, எதுவும் ஓடாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெரி பவர்ஃபுல் அங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஐ மீன் டு சே. அதே போலதான் அருணாச்சல் பிரதேஷ்லயும் இப்படியே இருந்தது, ஓகேயா. இதே போல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இன் அதர் ஸ்டேட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லையும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 ஸ்டேட்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க கோரிக்கைகளை, அதாவது அவங்களுடைய கோரிக்கை அவங்களுக்கு மட்டும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து வெரி ஸ்பெசிபிக், ரீஜன் ஸ்பெசிபிக், எத்னிக் ஸ்பெசிபிக், கலாச்சாரம் மற்றும் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு தேவையான ஸ்பெசிபிசிட்டி தான்.
ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் பார்ட்டி பாலிடிக்ஸ்னா ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து பார்ட்டியோட ஒரு ஒன்னர கணக்கு. அவங்க ஆல்வேஸ் ஒரு அலுஃபாவே இருப்பாங்க. ஆனா என்னன்னா, இங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிபிஐ, சிபிஎம், எஸ்எஃப்ஐ இருக்கு, ஏஐஎஸ், ஐசா இருக்கு. ஓகே. நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இருக்கு. அதே போல அகில ஏபிவிபி, இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட இந்த மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒன்னர கலந்து அவங்க பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்ப இங்க நீங்க எடுக்க போகும்பொழுது ஒரு அருமையான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ்னால இங்க ஒரு நல்ல ஒரு அரசியல்ல அவங்க வருகிறார்கள். ஓகேயா? ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு இந்த ஒரு தருணத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.